MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. எங்க தலைவரும் கொள்கை அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை இந்த மக்கள் விடுதலைக்காக ஒப்படைச்சிருக்காரு. இந்த தியாகத்தோடு இந்த கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய கட்சியோட தான் நாங்க பயணிக்க முடியுமே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலா ஒரு இடம் கிடைக்குது, கூடுதலான சில வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றதுக்காகவே நாங்க மாறணும் அப்படின்னா நாங்கள் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாயிருக்கும். இதை கட்டி காப்பாத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனமே தவிர திமுக கூட ஒரு ஓட்டினா திமுக கூட நாங்க இருந்தோம் உனக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு பேசும்போது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தான் எங்களுடைய பயணம், அதை வச்சு தான் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஏன் அதை நோக்கி நகரல? விஜய் என்ன செய்ய போறாரு? நான் கேட்கிறேன். விஜய் சிஎம் ஆயிட்டாரு, ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்ய போறாரு? என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? திமுக ஓகே, இன்னைக்கு மாற்று கட்சி இல்லைன்றனால நாங்க சரி அப்படின்னு திமுகவோடவே பயணப்படுறோம். திமுக வேணான்ற சரி இப்ப வேணாப்பா, திமுக மட்டும் நான் வெளியே வரோம். திமுக விட்டு எங்க போக சொல்ற? பாஜக போய் தொங்க சொல்றியா? கொள்கை எதிரே பாஜக தானே. இல்ல தனித்து நின்னே களமாட முடியாதான்னு சில பேர் கேட்கறாங்க இல்லையா? விஜய் புதுசா என்ன செய்ய போற? ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ள ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் முதல்ல நெய்வேலியில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு எங்க தலைவர் மாலை போட்டுட்டு கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் சொல்லிட்டு எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த முழக்கத்தோட தான் கட்சிக்கு களத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுக்கும் போது அது கண்டிப்பா நடைபெறும். தேர்தல் பிறகு பாத்துக்கலாம். நாங்க புடுங்க முடியாது, நீங்க கொடுக்கணும். எனக்கு அதிகாரத்துல பங்கு போய் புடுங்க முடியும், நீங்க கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய மாற்றம் உருவாகணும். கேட்க முடியும் இல்லையா? கேட்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய சக்தியா விசிகா இருக்கு அப்படின்றது என்ன. நிறைய பேர் இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் எலெக்ஷன் நெருங்குது அப்படின்னு பேசும்போது விசிகா வெளியே வருவாங்க, இல்லை திமுகல இருந்து நிறைய கட்சிகள் வெளியே வரும் அப்படின்லாம் பேசுறாங்க. விசிகாவினுடைய நிலைப்பாடு இப்போ வரைக்கும் இல்லை எப்போ வரைக்குமே திமுகவோட தான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதியா பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இந்த சமூகம் அப்படி தான் இருக்குது. இந்த சமூக கட்டமைப்பே ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனி சாதியாக பிரித்து வச்சுருக்கு. அப்போ இது எது பிரித்தது அப்படின்னா வர்ணாசிரம கோட்பாடு, அதுதான் சனாதனம். இந்த சனாதனம் தான் சாதியும் மதமாக இங்கே இயங்கிட்டு இருக்கு. அப்போ பல 100 ஆண்டுகளாக இந்த சனாதன கோட்பாட்டால், வர்ணாசிரம கோட்பாட்டால், சனாதன கொள்கைகளால் பாதிக்கப்படக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய சமூக அரசியல் பண்பாட்டு விடுதலைக்காக போராடி வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள், மகான் புத்தர் தொடங்கிய போராட்டம், ஜோதிபா பூலே, புரட்சியாளர் அம்பேத்கர், தமிழ்நாட்டில் ஏராளமான தலைவர்கள், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, தந்தை சிவராஜ், இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம், மதுரை பிள்ளை, இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். அந்த வரிசையில் தலைவர் எழுச்சி தமிழர், கொள்கை வாரிசு, இவங்க எல்லாமே கொள்கை அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. எங்கள் தலைவரும் கொள்கை அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை இந்த மக்கள் விடுதலைக்காக ஒப்படைச்சிருக்காரு. இந்த தியாகத்தோடு இந்த கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய கட்சியோட தான் நாங்கள் பயணிக்க முடியுமே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலாக ஒரு இடம் கிடைக்குது, கூடுதலான சில வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றதுக்காகவே நாங்கள் மாறணும் அப்படின்னா நாங்கள் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாயிரும். ஏங்க பல 100 ஆண்டுகளாக போராடி பல தலைவர்கள் போராடி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் மூலம் ஒரு பெரிய மாற்றம் உருவாகி பல தலைவர்கள் தியாகம் பண்ணி வாழ்வை ஒப்படைச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இப்போ தாங்க மேலே வர்றோம். இப்போ தான் ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்குது, அக்செப்டன்ஸ் இப்போ தான் உருவாயிருக்கு. சேர்ந்து பழகக்கூடிய, பயணிக்கக்கூடிய, ஒன்றாக பயணிக்கக்கூடிய, எல்லா களங்களிலும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ தான் உருவாயிருக்கு. இதை கட்டி காப்பாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே தவிர திமுக கூட ஒரு ஓட்டினா திமுக கூட நாங்க இருந்தோம் உனக்கடா. திமுக அந்த கேள்வி ஏன் வருது சமீபத்தில் அப்படின்னா, திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றோன்றது அவங்க பேசுறது இல்லை, அது ஏற்புடையது இல்லைன்னே அவங்க அதை ஒதுக்கிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு பேசும்போது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தான் எங்களுடைய பயணம், அதை வச்சு தான் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஏன் அதை நோக்கி நகர? விஜய் என்ன செய்ய போறாரு? நான் கேட்குறேன். விஜய் சிஎம் ஆயிட்டார், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்ய போறாரு?
என்ன 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு? இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒன்று செஞ்சிருப்பாங்க. செஞ்சிருக்காங்க. ஆமா, அதை தானே செய்ய போறாரு. அதுக்கு நான் செய்யறது நானே செஞ்சுட்டு போறேன், நீ எதுக்கு? நல்ல விதமா செய்யறேன்றாரு. நல்ல விதமா நடந்திருக்கு. நீங்க ஊழலை தவிர்த்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே நல்லதா நடந்திருக்கு. தவிர்க்க முடியல இல்லையா? அதனால தான் ஊழல் என்பது தவிர்க்க முடியாதது. யார் வந்தாலுமே ஊழலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்தியா முழுமைக்கும் போனது. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கு, இது தனிநாடு கிடையாது. இங்க ஒரு அதிபர் முறை உருவாகி, இங்க ஒரு இராணுவத்தை உருவாக்கி, இங்க ஊழல்வாதிகளை சுட்டு போட முடியாது. தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு மாநிலம். ஊழல் என்பது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது சமூக பிரச்சனை. ஊழல் என்பது சமூக பிரச்சனை, ஒன்றோடு ஒன்றாக செயின் மாதிரி இருக்கும். இல்லை ஒருவேளை இப்போ ஒருத்தன் லஞ்சம் வாங்குறாங்க அரசு துறையில், ஏன்ப்பா நீ லஞ்சம் வாங்கின, நேர்மையான அதிகாரி திடீர்னு சஸ்பெண்ட் ஆகுறான், ஏன்ப்பா லஞ்சம் வாங்கின, வீட்டில் 3 பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சம்பளம் பத்தலை, லஞ்சம் வாங்கிட்டேன், ஏன்டா ஒரு லஞ்சம் வாங்கினேன், மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு, வரதட்சணை கேட்குறாங்க. அப்போ இங்கே வரதட்சணை சமூக குற்றமாக இருக்குல்ல. ஒரு வரதட்சணைக்காக தான் பெற்ற ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பண்ணி கொடுக்குறதுக்காக லஞ்சம் வாங்குறான். இப்போ இங்கே லஞ்சம் வாங்கினது தவறாக இருந்தால் கூட ஏன் லஞ்சம் வாங்கினா, வரதட்சணை இருக்குது. அப்போ நீ லஞ்சத்தை மட்டும் ஒழிக்கணும்னா வரதட்சணை ஒழிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் வீடு கட்டணும், வீடு இல்லை வீடு கட்டணும், அப்போ லஞ்சம் வாங்குறான், அதை இப்படி சமூக பிரச்சனைகள் ஒன்றோடு ஒன்றாக கலந்துருக்கு. அப்போ நீ மொத்தமாக வெறும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, அது பெரிய வேற மாதிரி விஷயங்கள் இருக்காது. அப்ப விஜய் வந்து நாங்க செய்யறோம்ன்றது செய்ய முடியாதுங்க. இல்ல ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் அது செய்ய முடியும். எங்க தலைவர் எழுச்சி தமிழரே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனா கூட ஊழலை ஒழிக்க முடியும், லஞ்சத்தையும் ஊழலையும் முற்றிலும் ஒழிக்க முடியாது. சட்டம் இருக்குங்க, முயற்சி பண்ணுவார், சட்டம் இருக்கு. கொலை செய்தால் தண்டனை வழங்கி நிறைய பேர் தூக்கு தண்டனை போயிருக்காங்க, கொலை நடக்காம இருக்கா? பாலியல் வல்லுறவு செய்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல, பாலியல் வல்லுறவு நடக்காமல் இருக்கா? திருடுனா சட்டம் தண்டிக்குது, சிறைக்கு போகிறாங்க, திருடு நடக்காமல் இருக்கா? சட்டம் இருக்கா இல்லையா? இல்லை அதனால தான் தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கணுன்ற. என்ன கடுமையாக்கணுது? ஐபிசியில் எல்லா சட்டமும் இருக்கு. கடுமையாக்கனா அரபு நாட்டில் மாதிரி சுட்டு போட்டால் தான் சுட முடியும் உங்களால். இந்தியாவில் அரபு நாடுகளில் பொது இடத்துல சுடுறாங்கல்ல, மரண தண்டனை கொடுக்குறாங்கல்ல, தண்டனைக்கு உடனே பொதுமக்கள் முன்னாட்டில் மரண தண்டனை போடுறாங்கல்ல, அது மாதிரி இந்தியாவில் கொடுக்க முடியுமா? இந்திய ஜனநாயகம் ஒத்துக்குருமா? தமிழ்நாடு தனிநாடுனா செய்யலாம், தமிழ்நாடு ஒரு மாநிலம், ஒன் ஆஃப் தி ஸ்டேட். இல்லை அதனால யார் ஆண்டாலும் இங்கே ஊழலை ஒன்றும் செய்ய முடியாது. அதாங்க, முற்றிலும் ஒழிக்க முடியாதுங்க. இருக்கும், அதோட அந்த ஒரே அளவை தான் நம்ம குறைக்க முடியும். அது வந்து ஏங்க திமுகவோ அதிமுகவோ சமூக நீதி கோட்பாட்டில் நிறைய சாதிச்சிட்டாங்க. எஜுகேஷனில் கல்வியில் இன்றைக்கி தமிழ்நாடு முதலாக இருக்குது. தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கி முதலிடத்துக்கு போயிடுச்சு. வேறு மற்ற ஸ்டேட்டை மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் படித்தவங்க அதிகம், பெண்கள் அதிகமாக படித்து வந்துட்டுருக்காங்க. உயர்கல்வி முறை இங்கே தான் சிறப்பாக இருக்குது. இங்கே எல்லா சாதியிலும் டாக்டர் இருக்கிறாங்க, எல்லா சாதியிலும் இன்ஜினியர் இருக்கிறாங்க, எல்லா சாதியிலும் ஜட்ஜு இருக்கிறாங்க. எல்லா சாதிக்காரர்களும் எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க தமிழ்நாட்டில். இந்த மாற்றம் உருவாயிருக்கு. நீங்கள் போய் ஊபிலேயோ பீகார்லேயோ ஹரியானாலேயோ பாஜக கூடிய குஜராத் மாநிலங்களில் நீங்கள் பார்க்க முடியாது. அங்கெல்லாம் போனீங்கன்னா எஸ்சிஎஸ்டியா ஃபார் லேபர், பேக்வர்டு கிளாஸ் பிசியா போய் நீ விவசாயம் பண்ணு அல்லது வியாபாரம் பண்ணு. விவசாயம் வியாபாரம் பிசிக்கானது, எஸ்சிக்கானது லேபர். ஃபார்வர்டு கேஸ்ட் தான் அங்கே அதிகமாக எல்லா வேலையிலும் இருப்பான் அதிகாரத்தில். டாக்டர்ஸ் 100 டாக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80 டாக்டர் வந்து ஃபார்வர்டு கேஸ்ட்டில் தான் இருப்பான். 20 டாக்டர் தான் எல்லா ஜாதிக்காரனும் வருவான். ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, ஒரு 100 டாக்டர் எடுங்க, எல்லா ஜாதியும் ஈக்குவலாக கலந்துருப்பாங்க. இதுதான் அந்த மாற்றம். இந்த மாற்றத்தை யார் கொடுக்க முடியும்? 2 கட்சி. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த சமூக நீதி கட்சி தொடங்கப்பட்டு திமுகவுக்கு முன்னாடி திகாக்கு முன்னாடி நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தீர்மானங்கள், நீதி கட்சி தலைவர்கள் வந்து கொடுத்த இம்ப்ளிமெண்ட் தாங்க இவ்வளோ மாற்றத்துக்கு காரணம். நீ விஜய் வந்து புதுசாக என்ன செய்ய போகிற? ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒன்றுமே செய்ய முடியாது. நீ கரும்பு கரும்பு உள்ளே விட்டால் பிழிஞ்சு வரல, அந்த மிஷினுக்குள்ளே போன மாதிரி தான் நீ சாராக தான் வருவ. கரும்பு உள்ளே விட்டால் சாராக வருது, அது மாதிரி நீயும் அதுக்குள்ளே போன இந்த களத்துக்குள்ளே வந்து நீ சாராக தான் வருவ. ஒன்றும் மாற்றத்தை கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம், ஏற்கனவே சமூக நீதி களத்தில் போராடி அந்த களத்தில் பயணிக்கக்கூடிய திமுகவோட நாங்கள் வந்து பயணிக்கிறோம். திமுகவை விட சமூக நீதி களத்தில் பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு வலிமையான இயக்கத்தை இங்கே காட்டுங்க, நாங்கள் பயணிக்கிறோம். ஏங்க இந்தியா கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டு பாரதிய ஜனதாக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். ரீப்ளேஸ் பண்ணணும், பாஜகவை தூக்கி எறிஞ்சிட்டு காங்கிரஸ் கொண்டு வரணும், ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டி நாட்டை காப்பாற்ற முடியாது.
அப்போ இந்தியா கூட்டணியை உருவாக்குறது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் காரணம். இவர் தமிழ்நாட்டை கடந்து ஆல் இண்டியா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சந்திக்கக்கூடிய தலைவர்களை போகிறான், டெல்லியில் பார்க்கக்கூடிய தலைவர்களை போகிறான், பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி பல வருஷமாக சொல்லி தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கு. அதில் நாங்களும் ஒரு அங்கம். அது திமுக தலைமையில் தமிழ்நாட்டில் இயங்குது. அதை விட்டு வெளியில் போய் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்தியா இங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைச்சிட்டு யாரோட போய் பயணிக்க முடியும்? அதிமுக வந்து அதுக்கான தகுதி இருக்கா? அதிமுக வந்து இருக்காங்க இல்லைன்னா எப்படின்னா திமுக ஓகே இன்னைக்கு மாற்று கட்சி இல்லைன்றனால நாங்க சரி அப்படின்னு திமுகவோடவே பயணப்படுறோம் இல்லைங்க. இப்போ எங்களை குறை சொல்றீங்க, எங்களை கேள்வி கேட்குறீங்க, எங்களை கேள்வி கிண்டல் பண்றீங்க. திமுக அப்படி பண்ணுது, நீங்க என்ன பண்ணி கேட்குறீங்க? மாற்ற சொல்றான்னு கேட்குறோம். திமுக வேணான்ற, சரி இப்போ வேணாம்ப்பா, திமுக விட்டு நான் வெளியே வரேன், திமுக விட்டு எங்க போக சொல்ற? பாஜக போய் தொங்க சொல்றியா? கொள்கை எதிரே பாஜக தானே, வீழ்த்த வேண்டியது பாஜக தானே, தீய சக்தி மக்கள் விரோதி இந்த நாட்டை விட்டு அரசியல் களத்தில் அப்புறப்படுத்த வேண்டியது பாஜக தானே. விடுதலை சிறுத்தைகளோட நோக்கம் என்ன? சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு தான் முதல் பிரைமரி. அப்போ சாதி அமைப்பை இங்கே கட்டி காப்பாற்றுறது வர்ணாசிரம கோட்பாடு, சனாதனம். சனாதனம் வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி, மிகப்பெரிய கட்சி எது இந்தியாவில்? பாஜக. அப்போ பாஜகவை எதுக்குறதான விசிகாவோட வேலை. அப்போ நீங்க திமுக வெளியேறி பாஜக போய் சால்ராடி சொல்றீங்களா? என்னது என்னத்த எப்படி? அப்ப சொல்றீங்க, அப்ப வயிறு வளர்க்கறதுக்கு பொறுக்கி திங்கிறதுக்கு அவங்க தூக்கி போடுற எலும்பு துண்டை வாயில கவிட்டு போறதுக்கு எங்களை நீ உட்கார்ந்துட்டு டெய்லி நீ குறை சொல்லிட்டு இருந்தா இப்படிதான் பொதுமக்கள் உன்னை வந்து ஏதாவது பண்ணுவாங்க. அதுதான் லாஜிக். அது இல்ல தனித்து நின்னே வந்து களமாட முடியாதான்னு சில பேர் கேட்கறாங்க இல்லையா? நீங்க உங்களுக்கான ஒரு கொள்கை இருக்கு, இதை நோக்கி தான் பயணம் அப்படின்னா தனித்து நின்னே நீங்க ஃபேஸ் பண்ண தனிச்சுலாம் சாதிய சமூகத்தில் தனிச்சுன்னு சாதிக்க முடியாதுங்க. இது சாதிய சமூகம். இன்றைக்கி ஒரு திமுக அணியில் பல கட்சிகள் இருக்குது. இவங்க கூட சேர்ந்து போகும்போதே நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்கா இல்லையா? தனிச்சுன்னு என்ன சாதிக்க முடியும்? ஏற்கனவே 2004 நாங்கள் தனிச்சுன்னமாக தான் இருந்தோம். ஏன்னா எவ்வளோ சிக்கல் இருந்தது. ஒரு வன்னியர் தெருக்குள்ளே வந்து ஓட்டு கேட்டு போக முடியல, கட்டையை வெட்டி போடுறான், ஒரு சின்ன பையன் கல்லை விட்டு ஏறிறான். திருமாவளவன் யாருக்கு எதிரி? இல்ல இப்ப கூட்டணி தலைவர் திருமாவளவன் நீங்க சொன்ன மாதிரி இப்ப கூட்டணியில தான் இருக்கீங்க, ஆனாலும் மாநாடுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை, கம்யூனிகேஷன் இப்ப அந்த பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? முதலமைச்சருக்கு அந்த பிரச்சனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் அரசுத்துறை அதிகாரிகள் 2 பிரிவா இருக்காங்க. ஒன்று திமுக சார்பு, இன்னொன்று திமுக எதிராக இருக்கிறாங்க. சனாதனத்தோட பாஜகவுடைய கொள்கை இந்துத்துவால ஊறி போன அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களால முதலமைச்சருக்கு ஆபத்து. திமுக அரசுக்கு எதிராக தான் இருக்காங்க. முதலமைச்சர் சொல்லி செய்யாத வேலை கிடக்கு நிறையா. முதலமைச்சர் சொன்னால் கூட அதை செய்யாத அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களாம் மாற்ற முடியல, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நெருக்கடி அவருக்கு இருக்குது. இது சாதிய சமூகங்க. விடுதலை சிறுத்தைகள் வளரும்போது எவராலும் பொறுத்து கொள்ள முடியாது. இவங்க கொடியேற்றுறதா, இவங்க மாநாடு போடுறதா, இவங்க பின்னாடி இவ்வளோ தமிழ்நாடே திரண்டு போதே, ஐயோ அதிகாரத்துக்கு வர போகிறாங்களே அப்படின்ற வயிற்றில் அடிச்சுக்கிறவங்க சாதியவாதிகள் இருக்குன்னு செய்வாங்க. அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்து வர வேண்டியிருக்கு. எல்லா கட்சிகளிலும் இருப்பாங்க சாதியவாதிகள், எல்லா கட்சியிலும் இருக்காங்க. சாதியால் உருவாக்கப்பட்ட சமூக கட்டமைப்பு இப்படி தான் இருப்பாங்க. திமுகவை விட்டு வெளியே போனாலும் அங்கேயும் இப்படி தான் இருக்கும். ஏன் 2006 நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது நாங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டோம் ஜெயலலிதா அம்மையாரில், போயஸ்கானில் நாங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டோம். இதெல்லாம் எவனுக்கு தெரியாது. இன்றைக்கி பேசுகிறோன்னு எவனுக்கு தெரியாது. அதிமுக 2006 நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது மிகப்பெரிய அவமானப்படுத்தப்பட்டோம். 6 மாதம் தான் எங்களால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு கூட்டணி. ஒரு ஜெயலலிதா அம்மையார் வந்து கட்சியோட தலைவர், எங்கள் கட்சியோட தலைவர் எழுச்சி தமிழர். கூட்டணி யாரோட பேச முடியும்? அவங்க கூப்பிட்டு விட்றாங்க, 9 தொகுதி உங்களுக்கு ஒதுக்கி கையெழுத்து போடுன்றாங்க. இது அவங்க கட்சிக்காரன் நடத்தாமல் எங்களை நடத்துகிறாங்க. வாங்க உட்காருங்க, எத்தனை தொகுதி வேணும், எந்த தொகுதி வேணும், பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதுதான முறை. 9 தொகுதியில் கையெழுத்து போடுங்கன்னா எங்கள் தலைவர் போட முடியாதாரு. போயஸ் கார்டனுக்குள்ளேயே அந்த பேப்பரை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நான் எந்த தொகுதியில் போட்டியிடல, வேணா உங்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி நெஞ்சுரத்தோடு எந்திரிச்சு வந்தவர் எங்கள் தலைவர். அதுக்கப்புறம் தான் சின்னம்மா கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னாங்க. எங்களுக்காக அன்றைக்கி வந்து சசிகலா நடராஜன் கூட பேசினார் எங்களுக்காக. அவர் திருமாவளவன் வந்து நல்ல ஜென்டில்மேனு, தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவர் விட்டுறாதீங்க, அவர் கேட்குற தொகுதியை கொடுங்கன்னு அன்றைக்கி இறந்து போன நடராஜன் அவர்கள் பேசினார். பல பேர் எங்களுக்காக பேசினாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடைசியில் சந்திக்க கூட அவங்க விரும்பலைங்க. போயஸ் கார்டனுக்கு எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நானும் தான் கடிதம் கொண்டு போகிறோம் அந்த அம்மையாரை சந்திக்கிறதுக்கு. உள்ளே போய் அந்த அம்மா உள்ளே அவர் எம்எல்ஏனால உள்ளே விட்டாங்க, போய் கடிதத்தை வாங்கிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க.
என்ன சொல்கிறேன்னா கண்ணியமாக நாங்கள் நீங்கள் இப்போ நினச்சினா நாங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடியுதுல. கலைஞர் இருக்கும்போது கலைஞரை அடிக்கடி நாங்கள் போய் பார்ப்போம், வீட்லேயும் பார்ப்போம், இங்கேயும் பார்ப்போம். இல்லை பார்க்க முடியுது, நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்க முடியலையேன்னுலாம் நாங்கள் எங்கே கேட்க முடியல. நாங்கள் 1999 இல்லை இப்போ கேட்டிருக்கீங்க. 1999 தேர்தல் களத்துக்கு வந்தபோது முதல்ல நெய்வேலியில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு எங்கள் தலைவர் மாலை போட்டுட்டு கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த முழக்கத்தோடு தான் கட்சிக்கு களத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நடைபெறும். இல்லை இந்த எலெக்ஷனில் அது கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டான். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். நாங்கள் பிடுங்க முடியாது, நீங்கள் கொடுக்கணும். எனக்கு அதிகாரத்தில் பங்கு கூட போய் பிடுங்க முடியும், நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய மாற்றம் உருவாகணும். கேட்க முடியும் இல்லையா? கேட்கணும். நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். தமிழ்நாடு அரசியல் களம் அந்த நிலைமையை உருவாக்கும். விடுதலை சிறுத்தைகள் இப்படியே இருந்துட மாட்டோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வருவோம். நிறைவா இந்த 26 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? 2026 தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த அணியில் இடம்பெறுகிறதோ அந்த அணி 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அதுதான் வெற்றி தீர்மானிக்கக்கூடிய காரணியே. நாங்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல். அதை ஒட்டி தான் 26. அதை ஒட்டி தான் 2026. விஜய் வருகை அதெல்லாம் பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதெல்லாம் வந்து பாமக ஓட்டு அங்கே போயிடுச்சு, அதிமுக வந்து 3 உடஞ்சு கிடக்கு, அந்த ஓட்டு அங்கே போயிடுச்சு, நாம் தமிழர் ஓட்டு முழுக்க வந்து அங்கே போயிடுச்சு விஜய்க்கு. புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த தேர்தல் களத்தில் வந்து வாஸ் அவுட் ஆக போது நாம் தமிழர் வாஸ் அவுட் ஆகிரும், அதிமுக படுதோல்வி அடையும், பாஜக ஒன்றுமே கிடைக்காது, பாஜக டெபாசிட் போயிடும். புரியுதுங்களா? வெற்றி வரும். தாவக வந்து எல்லாமே அங்கே போயிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க 3வது இடத்துல வரும். தாவக 3வது இடத்துல வரும். டிவிக்கு 3வது இடம் வரும். 3வது இடத்துல வரும். அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தாங்க வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். இல்லை அதான் 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதாங்க நீங்கள் வந்து கிரவுண்டில் ஓட்டப்பந்தயத்தில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வலிமையாக வச்சுக்கிட்டு டெய்லி ஓடி பயிற்சி எடுத்துகிட்டு ஓடினா தானேங்க நீங்கள் வந்து 100 மீட்டர் 200 மீட்டரை வின் பண்ணி கோப்பையை வாங்க முடியும். நீங்கள் எந்த பயிற்சியுமே எடுக்காமல் எடுத்தெடுப்புலேயே அப்படி நேராக டவுசர் மணின்னு போட்டு வந்தால் ஓடிட முடியுமா? விஜய் அப்படி தான் சொல்கிறாரு, நான் 2026 ஜெயிப்பேன்னா என்ன பண்ண போகிறீங்க? இந்த தேர்தலுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி களம். தாவேக்காவுக்கு இந்த 2026 ஒரு பயிற்சி களம். 2031 இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் 5-6 ஆண்டுகளில் வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு அவங்களுக்கு உள்ள கனெக்டிவிட்டி என்ன, இதிலிருந்து தான் ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் டெவலப் ஆயிடுவோம், நாங்கள் பெருசாக வந்துடுவோம். 31 விசிக. இப்போ 2026 விசிக ஆண்டு தான். 2020 சட்டமன்ற தேர்தல் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு, 2026 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு. போங்க, டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா கலை சூழல் எப்படியெல்லாம் மாறுதுன்னு பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.